காரைக்குடி அழகப்பா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்டில் படித்த பழைய மாணவர்கள் 2003 to 2005 பேட்ச் 10ஆம் ஆண்டு அலுமினி மாணவர்களின் சந்திப்புக்கு பிறகு 20ஆம் ஆண்டு நட்பு சந்திப்பு நிகழ்வு நடைபெற்றது. காரைக்குடி அழகப்பா கல்லூரி நிகழ்ச்சியில் பேராசிரியர்களும் மாணவர்களும் பழைய நிகழ்வுகளை பகிர்ந்து கொண்டனர். இது குறித்து டாக்டர் டி ரவீந்திரன் கூறுகையில், காரைக்குடி அழகப்பா இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ஜெனரல் 2003 to 2005 பேட்சில் 61 பேர் பயின்றோம். 10ஆம் ஆண்டு சந்திப்பிற்கு பிறகு தற்போது 20ஆம் ஆண்டு ரீயூனியன் நிகழ்ச்சியில் USA, பெல்ஜியம், துபாய் போன்ற வெளிநாடுகளிலிருந்தும் மற்ற மாநிலங்களிலிருந்தும் 30 பேர் வருகை தந்துள்ளனர். சாதாரண உரையாடல் நிகழ்வாக மட்டுமின்றி நாங்கள் படித்த இன்ஸ்டிடியூட்டிற்கு டைரக்டர் அறை முன்வாசலில் அமர்வதற்காக ரூபாய் 25,000 மதிப்பில் இருக்கைகள் மற்றும் அலுமினி பூங்காவில் வருகை தரும் பொதுமக்களுக்காக இலவச மருத்துவ முகாம் காரைக்குடி குளோபல் மிஷன் மருத்துவமனை தலைமை மருத்துவர் குமரேசன் தலைமையிலான குழுவினர்கள் மற்றும் மருத்துவ முகாம் நடத்தினர். மேலும் அழகப்பா மாதிரி மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பு தேர்வில் முதல் 2 இடங்களை பிடித்த மாணவிகளான அனுபாரதி மற்றும் ஜெயஸ்ரீ ஆகியோருக்கு முதல் பரிசாக ரூபாய் 2,000, ரூபாய் 1,500 பரிசாக வழங்கப்பட்டது. மற்றும் மூடி அரசு மேல்நிலை பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதல் 3 மதிப்பெண்கள் பெற்ற மாணவர்களான சரண்ராஜ், முகேஷ்குமார் மற்றும் அப்துல் மாலிக் ஆகியோருக்கு ரூபாய் 2,000, 1,500, 1,000 உதவித்தொகைகளாக வழங்கப்பட்டது. சமூக உதவிகளை செய்யும் வகையில் பர்மா காலனியில் உள்ள டிராப்ஸ் முதியோர் இல்லத்தில் காலை மற்றும் மதிய உணவு வழங்கப்பட்டது. அவர்களுக்கு தேவையான ரூபாய் 10,000 மதிப்புள்ள உபகரணங்களும் வழங்கியுள்ளோம். நாங்கள் படித்த கல்லூரிக்கும் சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் எங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறோம். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக நாங்கள் படித்த கல்லூரிக்கும் சமுதாய முன்னேற்றத்திற்குமான எங்களால் முடிந்த உதவிகளை செய்து வருகிறோம். 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறையாக நாங்கள் படித்த கல்லூரிக்கு வருகை தருவோம் என்பது எங்களுக்கான மகிழ்ச்சியான தருணங்களாகும். இலவச மருத்துவ முகாமில் அழகப்பா பல்கலைக்கழக துணைவேந்தர் ஜி ரவி கலந்து கொண்டு எங்களுடன் உரையாற்றியதற்கு மிக்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என கூறினார். வருகை தந்த மாணவர்கள் குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். படிக்கும் காலங்களில் நிகழ்ந்த நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர்.